பீட்சா எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்லை. வெறும் பேனை வச்சு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் பீஸா செய்யறதுக்கு முதல்ல நாம் பேஸை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 700 கிராம் இருக்கு. இதில் நீங்கள் 10 பீஸா வரைக்கும் பண்ணலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளோட பேஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் லேசாக உப்பி வரும். நீங்கள் இதே மெத்தடில் தயிருக்கு பதிலாக ஈஸ்ட்டை கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் ஈஸ்ட்டை சேர்க்கும் போது மாவு அப்படியே டபுளாக புளிச்சு உப்பி வரும். பீஸாவோட பேஸும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஈஸ்ட் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்த்து வெறும் தயிரை வச்சு பேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. பீட்சா பேஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். நாம் பன்னீர் டிக்கா செஞ்சு அதை பீட்சா மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் பன்னீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேக்கெட் பன்னீர், அதாவது 400 கிராம் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட்சா மேலே டாப்பிங் அதிகமாக இருந்தால் பீட்சாவும் நல்லா இருக்கும். பன்னீரை டிக்கா மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பன்னீரோட எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை தவா மேலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்ச பன்னீரை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 hour ஆகிடுச்சு. மாவு லேசாக உப்பி வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவில் மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பிசைஞ்ச மாவில் இருந்து ஒரு பெரிய உருண்டைக்கு தேவையான மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை தவா மேலே போட்டுட்டு ஒரு ஸ்போர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாதிரி உப்பி வராது, பீட்சா மாதிரி தட்டையாக வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு பக்கமும் இப்படி குத்தி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் லேசாக குக் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தவாவை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் லேசாக குக் ஆகி இருக்குது. நான் ரொம்பவும் குக் பண்ணலை. இப்போது இதுக்கு மேலே டாப்பிங்கை போட்டுக்கலாம். முதல்ல இதுக்கு மேலே பீட்சா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே ஆனியனை அடுக்கி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம நீளமாக கட் பண்ணி வச்ச கேப்சிகமையும் மேலே அடுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது மேலே வச்சுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச பன்னீர் டிக்காவை இது மேலே வச்சுக்கலாம். நம்ம டாப்பிங் எல்லாமே இது மேலே வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே துருவி வச்ச மாசரல்லா சீஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். அடுத்ததாக ஆரிகேனோ சீசனிங் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போது எல்லா டாப்பிங்கையும் பீட்சா மேலே போட்டாச்சு. இந்த தவாவை டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சா நம்மளோட பீட்சா அடியில் கருகி போயிடும். அதனால இன்னொரு இரும்பு தவா மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால அவன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி
பீட்சாவை பேக் பண்ண முடியும். இரும்பு தவா நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்டவ்வை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக் ஆகிறதுக்காக ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட பேன் பீட்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அவனில் செஞ்சால் எப்படி வருமோ அதே மாதிரி பேக் ஆகி இருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி மீதி பீட்சாவையும் பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சைடில் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.